ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சுக்கிர பயிற்சி? ஏன்னா ஒவ்வொரு மாதமும் சொல்லிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு அதனால் என்ன நல்லது நடக்கும்னு தெரியல சார் அப்படின்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள். ஏன் அப்படின்னு கேட்டால் களத்திரக்காரகன் சுக்கிரன். களத்திரக்காரகன்னா திருமண உறவுக்கு சுக்கிரன், திருமணம் கடந்த உறவுக்கு சுக்கிரன், நல்ல நண்பர்கள் அமைவதற்கு சுக்கிரன், நல்ல நண்பர்கள் அமையாமல் போவதற்கும் சுக்கிரன். சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஐசோலேட்டடாக இருப்பாங்க, தனிமை விரும்பியாக இருப்பாங்க. அவங்க ஜாதகத்திலலாம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது, மறைவு ஸ்தானத்தில் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது என்னமோ ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒரு பதட்டமாகவே பண்ணுவாங்க. சில விஷயங்களை யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ரகசியமாகவே பண்ணுவாங்க. அதற்கும் காரணம் சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரன் நல்ல விதத்தில் இருந்துட்டார்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல நண்பர்கள் அமைவார்களோ அதற்கேற்றாற் போல் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும் அமையும். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் நல்லா இருந்துட்டா குரு சாதகமாக இல்லாட்டினா கூட சுக்கிரன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால் சுக்கிரன் அசுர குரு மட்டும் கிடையாது. குரு பகவானுக்கு, பிரகஸ்பதி பகவானான குரு பகவானுக்கு மாப்பிள்ளையும் கூட. என்னதான் மாப்பிள்ளையாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கு எதிரி. அதாவது சுக்கிரனுக்கு மட்டும்தான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்தவர். அதனால தான் சுக்கிரன் கொஞ்சம் பவர்ஃபுல், குருவை காட்டிலும் பவர்ஃபுல். அதே சமயம் இந்த சுக்கிரன் சாதகம் இல்லாத இடத்துல இருந்துட்டார்னா, களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இருந்துட்டார்னா நண்பர்கள் விஷயத்திலும் சரி, களத்திரம் நல்ல வாழ்க்கை துணை அமைவதில் விஷயத்திலும் சரி நிம்மதி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் போகும். ஸோ மனுஷன் நிம்மதியாக இருக்கணும்னா குரு இருந்து பிரயோஜனம் இல்லை, சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சுக்கிர பெயர்ச்சி இந்த மாதத்தில் ஏற்படுகின்றது. மே மாதம் 19ஆம் தேதி ஏற்படுகின்றது. 19ஆம் தேதி ராத்திரி விடிஞ்ச 20ஆம் தேதி அந்த டைமில் ஏற்படுறது. எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்டால் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ரிஷபராசி தன்னுடைய ஆட்சி வீடு. ரிஷபராசியில் ஆட்சி வீட்டில் போய் அமரும் பொழுது, குருவோடு இணையும் பொழுது உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் போய் அமர போகிறாரு. இன்றைக்குமே என் வீட்டில் போய் உட்காந்தேன்னா நான் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவேன்ல, அது மாதிரி சுக்கிரன் அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருப்பார். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா சூரியன் கொஞ்சம் தள்ளி போயிடுவார். அதனால் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நெருக்கம் குறைவாக நெருக்கம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அஸ்தங்கித பலனும் கிடையாது. அஸ்தங்கிதம்னா மறைவு ஸ்தானமும் கிடையாது. அதனால் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்த போகிறாரு. அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசியை அறிவோம். துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ மே 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது நல்லதா அப்படின்னு கேட்டால் இது உங்களுக்கு நல்லதையும் பண்ணும், சங்கடத்தையும் ஏற்படுத்தும். எப்படிப்பட்ட சங்கடங்களை ஏற்படுத்தும்னா, நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் ஆரோக்கிய கேட்டை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பைல்ஸ் பிரச்சனை, யூரினரி பிரச்சனை இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் பிரச்சனை, தண்ணி குடித்தாலும் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான். என்ன சார் எடுத்தவொடனே நெகட்டிவாக சொல்லிட்டு மற்றதெல்லாம் பாசிட்டிவ்ங்கிறீங்க? ஆமாங்க, கெட்டதையும் சொல்கிறது தான் என்னோடய வேலை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மே 19லேருந்து ஜூன் 10 தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அபரிமிதமான பண வரவை ஏற்படுத்த போகிறாரு. எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் எப்போது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கடன் கொடுத்துருப்பீங்க, அவன் ஊரை விட்டே ஓடி போயிருப்பான். இன்றைக்கின்னு பார்த்து உங்கள் அகசமாக தான் இல்லை, வாண்டடாக மாட்டுவான். அதனால் நீங்களே உடனே போலீஸ்க்கோ இல்லை உங்களுடைய லீகல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ சொல்லி உடனே லீகல் ஆக்ஷன் எடுத்து அந்த பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லையா, உங்களை தேடி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி கஷ்டத்துக்காக ஓடி போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இந்தாங்க உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது 50,000, ஆனால் 1 லட்சம் வட்டியோடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அந்த நபர். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. குடும்பஸ்தானத்துக்கு, அதாவது 2ஆம் இடத்திற்கு சுக்கிரன், குரு, சூரியன் ஆகிய கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால
குடும்பத்தில் ஆளாளுக்கு வந்து நாட்டாமை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆளாளுக்கு வந்து உங்ககிட்ட வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் ஆளாளுக்கு வந்து பணத்தையும் கொடுத்துட்டு போவாங்க. ஸோ உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இனிமையான வார்த்தைகளையும் பேசுவீர்கள், அறிவார்த்தமான வார்த்தைகளையும் பேசுவீர்கள். அதே சமயம் அறிவார்த்தமான வார்த்தைகள் மட்டுமல்லாமல் அடக்கி ஆளும் வார்த்தைகளையும் பேசுவீர்கள். ஸோ இனிமையான வார்த்தைகள், அறிவார்த்தமான வார்த்தைகள், அடக்கி ஆளும் வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நட்பாகவும் இருப்பீர்கள், அன்பாகவும் இருப்பீர்கள், அதிகாரத்துடன் இருப்பீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு அடங்கி நடப்பதற்காக சிலர் தயாராக இருப்பாங்க. உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. 2ஆம் இடத்திற்கு 3 கிரகங்களின் பார்வை, அதே சமயம் சனியின் பார்வையும் இருக்குது. அதனால் நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும். இனிமையாக பேசுவீங்க, சந்தோஷமாக பேசுவீங்க. உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுக்குனே உங்கள் குடும்பத்தில் யாராவது 4 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் அடிக்கடி வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை, பேச்சுத்திறமையை தரக்கூடிய மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்துகின்றது. மொத்தத்தில் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பயிற்சி ஒரு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குரு, சூரியன், சுக்கிரன் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு சுப செலவுகளும் ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, உங்களை அலங்காரம் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக செயினாக வாங்கி போட்டுப்பீங்க, ஹாரமாக வாங்கி போட்டுப்பீங்க, உள்கழுத்துக்கு நெக்லஸ். இது பெண்களுக்கு. ஆண்களாக இருந்தால் நல்ல தங்க செயினில் வாங்கி போடுவீங்க. உங்கள் மனைவிக்கு இந்த செயின், தங்க ஹாரம், ஒட்டியானெல்லாம் வாங்கி போட்டு அழகு பார்ப்பீங்க. ஸோ மொத்தத்தில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதாவது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காக, குடும்ப சந்தோஷத்திற்காக இந்த செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். இது குரு செலவை ஏற்படுத்துவார். அந்த செலவு வந்து லாபகரமாக இருக்கிறதுக்கு சுக்கிரன் சாதகமாக செயல்படுவார். அதே சமயம் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு சில எதிர்ப்புகளையும் குடும்பத்தினர் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், குடும்பத்தினரை சந்தோஷப்படுத்தும் விதமான செலவுகளை முதலில் செய்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய தனிப்பட்ட செலவுகளை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இந்த சுக்கிர பயிற்சியில் துலாம் ராசிக்கு உண்டான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், அம்பிகை வழிபாடு, லலிதா சகஸ்ரநாம வழிபாடு செய்வது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும். பணப்பற்றாக்குறை இல்லை, ஆனால் அந்த பணத்தை பாதுகாக்கிறது, பொருளை பாதுகாக்கிறதுக்கு அம்பிகையின் துணை அவசியம் தேவை. அம்பிகை வழிபாடு செய்யுங்கள். அதாவது துர்கா சப்தஸ்லோகி சொல்கிறது மட்டும் இல்லாமல் லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிஷதி போன்ற மந்திரங்களை தியானித்து வாருங்கள். உங்களுக்கு வெற்றிகள் உங்களை தேடி வரும். இந்த சுக்கிர பயிற்சியின் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அம்பாளின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடந்திட வேண்டும். அப்படிப்பட்ட நன்மைகள் உங்களுக்கு எப்போ நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு அடியேனை தொடர்பு கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு நல்ல அட்வைஸ் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.